அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் இன்றைக்கு 3வது நோன்பாக இருக்கிறது. நம்மெல்லாம் அறிவோம், சுவனத்து தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வஃபாத்து நாள். அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை போன்று நம்முடைய தாய்மார்கள் எல்லாம், சகோதரிகள், தாய்மார்கள், உலக பெண்கள் எல்லோரும் அவர்களை போன்று வாழ்ந்து ஈமானுடனே கலிமாவை சொல்லி நல்லொரு மௌத்தாக நம்முடைய தாய் குலத்துக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم. صدق الله العظيم. وقال بنا صلى الله عليه وسلم الصوم لي وانا اجزي به او كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனே போற்றிவர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு புனிதமான பூத்து குலுங்கும் ரமலான் மாதத்திலே 3வது நாளிலே நாம் எல்லாம் நோன்பு வச்சு ராவியா தொழுது அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செஞ்சானே, அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃப் அல்ஃப் மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். யா ரப்பனா, யா அல்லாஹ், ரஹ்மானே, 70 தாயுடைய இறக்கமுடையவனே, உம்மத்துகளுக்கு மிக அற்புதமான ஒரு மாதத்தை தந்து அதிகமான பரக்கத்து செய்த அந்த ரமலான், யா அல்லாஹ், எங்களுக்கு கிடைத்த அந்த மாதத்தில் எல்லா நோன்பு வைப்பதற்கும், தராவி தொழுவதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், உறுப்பெல்லாம் நோன்பாக நாங்கள் வைக்கக்கூடிய நோன்புகளை ஆக்குவதற்கும், மறுமையிலே ஷஃபா செய்யக்கூடிய நோன்புகளாக, மறுமையிலே ஷஃபா செய்யக்கூடிய குர்ஆன்களாக எங்களுடைய இம்மை மெருமை வெற்றிகரமான வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு நீ வழங்குவாயாக. குறிப்பாக அன்னை சுவனத்து தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை போன்று தக்வாவும், அவங்களை போன்று இஹ்லாஸும், அவங்களை போன்று தாய் கொடுத்த பெண்கள், நம்ம சகோதரிகள், நமது மக்கள், பெண் மக்கள், நமது தாய்மார்கள் எல்லோருக்கும் அவங்களே போன்று வாழ்க்கை படித்து வாழ்ந்து இம்மை மறுமை வெற்றி வர செய்யக்கூடிய தௌஃபீக் ரஹ்மானே தருவாயாக யா அல்லாஹ். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்க நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன்னு சொன்னாங்களே, அந்த நரகத்துக்கு போவதை விட்டும் பெண்களை யா அல்லாஹ் நீ பாதுகாப்பு செய்வாயாக. அவங்களுக்கு இஹ்லாஸான வாழ்க்கை தருவாயாக, தக்வாவான வாழ்க்கை தருவாயாக. அவங்களுடைய எல்லா உறுதிமிக்க ஈமான தந்து எல்லா தாய்மார்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் படித்து அவங்களுடைய போன்று வாழக்கூடிய தௌஃபீக்கை நமது தாய்மார்கள், தாய் குலத்துக்கு அல்லாஹ் வழங்க செய்வாங்க. ஆமீன். உலக தலைவருடைய மகளாய அன்னை சுவனத் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நாம் எல்லாம் அறிவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் என்று சொன்னாலே எப்படி அவங்க இல்முறை படித்து கொடுத்துருப்பாங்க, ஒழுக்கத்தை படிச்சிருப்பாங்க. அதை நம்ம ஒன்றொன்னா சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள், 4வது ஹலீஃபாவான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி, ஹசன் ஹுசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தாய், சுவனத்து மூமினுடைய தலைவி, உலக முஸ்லீம்கள் ஈமான்தாரிகள் பெண்களுடைய தலைவி, பெண்களுக்கே உரியத்தான தலைவி, இவ்வளவும் பட்டத்தை சுமந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தனி மரியாதை செய்வாங்க. தனி மரியாதை. எங்கேயாவது வெளியூர் போகலாம் இருந்தால் முதலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள சந்தித்து அவங்க கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்தி தான் பயணத்தை சொல்லுவாங்க. பயணத்தை சொல்லி பெறப்படுவாங்க. போயிட்டு வருகின்ற பொழுது முதலாவது போய் சந்திப்பதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மகளானை பார்த்து சந்தித்து கையை முத்தமிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க.
இப்படி அவங்க மகள் வீட்டுக்கு வருவார்கள்னு சொன்னால் அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து மரியாதை செய்வாங்க. அப்போ ஒழுக்கம் பாருங்க, அந்த மகளும் தந்தைக்கு செய்யக்கூடிய மரியாதை, தந்தையும் மகளுக்கு செய்யக்கூடிய மரியாதை. ஒரு தடவை வேகமாக உள்ளே வர்றாங்க. சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கின்றார்கள். அவங்க உள்ளே வரும்போது அழகான முறையிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படியே உள்ளே வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துக்கு வாங்கம்மா கூப்பிட்றாங்க. பக்கத்துக்கு வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முகத்தை பார்த்தா சாப்பிடாத பசியில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய முகம் காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்னுடைய மகள் பசியில் வந்திருக்கிறீர்களான்னு துவா செய்கிறாங்க. துவா ஓதி முடிஞ்சோன்னா அவங்க அப்படியே முகம் மாறுகிறது. கேட்குறாங்க, என்னம்மா நடந்தது? ஆனால் நான் பசியாக வந்தேன், இப்போது நீங்கள் துவா செய்தீங்க, என்னுடைய பசியெல்லாம் போய்விட்டது. அழகான முறையில் அவங்களுடைய அந்த மரியாதை, நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. அது மாதிரி ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கையெல்லாம் காய்ச்சி கிடக்குது. ஒரு அடிமை பெண் ஏதாவது உதவி நம்ம வேறு உதவிக்கு செய்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் மற்றவங்க நம்புற மாதிரி நம்பாதீங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழுமையான தீனை வழங்கி அந்த திக்ருகளை சொல்லி, ஃபாத்திமான்னு சொல்லக்கூடிய திக்ரை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய 33 சொல்லி அல்லாஹ்வுக்கு உதவி தேடுங்க. மகளே, அதுதான் உண்மையான தீன், அதுதான் மார்க்கம் என்று கற்றுக் கொடுக்க நம்முடைய ஒழுக்கத்தை பாருங்கள். தந்தையின் மகளாருடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு பார்வை. அது மாதிரி அவங்க அதையும் ஏற்றுக்கொண்டாங்க பாருங்கள். நம்ம பிள்ளைகள்கிட்ட அப்படி தேவைக்கு வரும்போது நீங்கள் குர்ஆன் ஓதுமா தொழுவுமா செய்ய போயின்னு சொன்ன ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அப்படியே ஒத்துக்கிறாங்க பாருங்கள். அது ஈமா. அந்த வாழ்க்கையை தான் நம்மளும் தாய் உலகத்துக்கு வரணும். அப்போ அப்படியே கேட்குறாங்க, இரவு படுக்க போகிறாங்க, உதவி செய்கிறாங்க, திக்ரு ஃபாத்திமா திக்ரு சொல்கிறாங்க, தூங்குறாங்க, அவங்களுக்கு எல்லா கணக்கும் போய் விடுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய குலத்திலிருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தோன்ற வைக்கிறான். மஹ்தி அவுலாதி ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸும் பதிவாக இருக்கிறது. அப்போ அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சத்திலிருந்து தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இறுதியிலே தோன்றுவாங்க. அவங்க உலகத்தையே மிகப்பெரிய தீன ஹயாத்தாக்குவாங்க. ஒரு மாற்றத்தை யகூதி நஸ்ராக்களுடைய அவங்களிருந்து தச்சாலி எல்லாம் நம்ம இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துவாங்க. எல்லோரும் முஸ்லீம் ஆவாங்க. எல்லா உலகமே ஒரு தலைவர் கீழே வருவாங்கன்னு எல்லாம் நம்ம ஹதீஸை பார்க்குறோம். இப்போ அப்படிப்பட்ட அந்த வாரிசு தரக்கூடிய அவங்களும் அந்த மஹ்தியுடைய பரம்பரையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பரம்பரையிலேருந்து தான் வருவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுடைய கடைசி அவங்களுடைய எப்படி ஒழுக்கம் பாருங்கள். வெளியில் அவங்க போவார்னு சொன்னால் ஏதோ ஒரு வயசானவங்க போன மாதிரி தான் காட்சி அளிப்பாங்க. புர்கா பொத்தி, லூசான புர்கா பொத்தி வயசானவங்க எப்படி நடந்து போவாங்க, பாட்டி மாதிரிலாம் போவாங்கல்ல ரோட்டில். எந்த ஆணுக்கும் சபலம் ஏற்படுத்தாத விதத்தில், செய்தான் இடம் கொடுக்காத விதத்தில், அந்த பார்வை பெண்களுடைய பார்வை படாத கோலத்தில் தான் ஆண்களுடைய பார்வை விட்டும் அவங்க மறைஞ்சு ஒரு வயதான பாட்டியம்மாவுடைய கோலத்தில் தான் வெளியே வருவாங்க என்று ஹதீஸில் பதிவாகியிருக்கிறது. அப்படி என்ன? அப்போ அவங்க கடைசி நேரத்தில் அவங்க வசீது செய்கிறாங்க. அவங்க சல்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுகின்றார். அப்போ அழகான முறையில் அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு 2 வசியத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. அதை நான் பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கின்றார்கள், 2 வசியத்து சொன்னாங்களே நபி அவங்க, அதை சொல்லுங்கம்மா கேட்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை ரகசியமாக வைக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மிகவும் வற்புறுத்தி கேட்கும்போது தான் சொல்லுவாங்க, 2 வசியத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களே, அதில் ஒரு வசியத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்போது வஃபாத்தாகி விடுவேன் என்று என்னுடைய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னால் அதை கேட்டு ஜீர்ணிக்க முடியல, நான் அழுதுட்டேன். அந்தளவுக்கு என்னுடைய மனம் விரும்பலை. யாருடைய மனம் விரும்பாது? தன்னுடைய மகள் தந்தை இறந்து போயின்னு சொன்னால் யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த வகையில் நான் அழுதுட்டேன்.
இன்னொரு வசியத்து, அம்மா அழகாதம்மா, நான் என்னிடத்தில் வரக்கூடிய என்னுடைய சந்ததிகளில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னோடனே நான் மகிழ்ச்சியாக சிரிச்சுட்டேன். அப்படி 2 ரகசியத்தை சொல்லுவாங்க. அப்போ அந்த ரகசியம் உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் ஒரு 6 மாதம் தான் இருந்தாங்க. 29 வயசில் வஃபாத்தாராங்க. 29 வயசில் சின்ன ஒரு வயசு தான். ஆனால் அவங்களுடைய இடத்தை 100, 200, 300 வருஷம் வாழ்ந்தாலும் இடத்தை பிடிக்க முடியாது. 29 வருஷம்தான் வாழ்ந்துருக்குறாங்க. 1000 வருஷம் ஒரு தாய்மணி வாழ்ந்து இபாதத் செஞ்சாலும் அவங்களுடைய அமலுக்கு அவங்களுடைய நிகருக்கு வர முடியாது. சொர்க்கத் தலைவி, மூமின்களுக்கெல்லாம் தலைவி, ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தாய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். இந்த சிறப்பு உலகத்தில் எந்த பெண்மணிக்கும் கிடைக்காது. யாருக்கும் அந்த சிறப்பு அடைய முடியாது. எத்தனை கோடி வருஷம் வாழ்ந்தாலும் அடைய முடியாது. எந்த பெண்ணுக்கும் அடைய முடியாது. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கள பார்த்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்கள் மாதிரி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாதிரி முகம் இருக்கும், வாய் இருக்கும். அவங்கள மாதிரி வந்து பார்த்தாலே நபி அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும் என்று சஹாபாக்கள் அறிவிக்கின்றாங்க. அப்போ அவங்களுக்கு கடைசி கட்டம் மவுத்துடைய அந்த மவுத்து ஆகக்கூடிய நிலைமை அவங்களுக்கு அல்லாஹ் காட்டுறான். அழகான முறையிலே சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார். என்ன அழகான முறையில் அவங்க குளித்தாங்க. என்றைக்கும் இல்லாத ஜனாசா குடி மாதிரி நல்லா குளித்தாங்க. நல்லா ஆடை அணிச்சு அணிவிச்சு ஒரு இடத்துல போய் படுத்துட்டு அழகான முறையில் வஃபாத்தாகிறாங்க. அந்த விஷயத்து சொன்னது மாதிரி யாரும் என்னை பார்க்க வரக்கூடாது, எந்த ஆன்மாவுடைய கண்ணுக்கு நான் படக்கூடாது. பாருங்கள், கடைசி இறுதி வசியத்து பாருங்கள், ஒரு பெண்மணியுடைய வசியத்து பாருங்கள். எந்த ஆணும் அவங்க வாழ்நாளிலே சலனம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி வயோதிகமான பாட்டியை போன்று வயதான பெண்மணிக்கு போகிற மாதிரி தான் வெளியில் காட்சியளிப்பாங்க. எந்த கண்ணுக்கும் எந்த ஆண்மகன் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நடத்தை இருக்காது. அது மவுத்தானாலும் எந்த ஆணுடைய பார்வை படக்கூடாது. இரவிலே என்ன கொண்டு கபரடக்கம் செய்யுங்க. அது மாதிரி இந்த சந்தூக்கு அந்த நேரத்திலாம் சந்தூக்கு இல்லை, அப்படியே தூக்கிட்டு போவாங்க. நம்ம இதில் பார்ப்போமா இல்லையா, ஆம்புலன்ஸில் அந்த தட்டில் போட்டு கொண்டு போவாங்களே இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய காலத்தில் தான் எனக்கு ஒரு சந்தூக்கு மாதிரி பெட்டி அமைச்சு அந்த பெட்டிக்குள்ளே வச்சு இரவோடு இரவாக அங்கிருந்த சந்தூக்கு பெட்டி உருவானதுன்னு சொல்லி வரலாறு சொல்லி கொஞ்சார்கள். அப்போ அந்த இரவோடு இரவாக என்ன யாரிடத்துலையும் எதையுமே சொல்ல வேணாம், நீங்கள் குடும்பத்தில் மட்டும் என்னை குளிப்பாட்டி அழகான முறையிலே கொண்டு சென்று அடக்கம் செய்து விடுங்க அப்படின்னு சொல்லி அடக்கம் செய்கிறாங்க. அந்த அடக்கம் செய்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் அபூதர் சொல்கின்றாங்க, அவங்களே இருந்தாங்க. கபிரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாய், சொர்க்கத் தலைவி, மூமின்களுக்கு தலைவி. இத்தனையும் உன்ன கபிரே, அவங்கள நீ பார்த்துக்கொள்ளு, தண்டனையிலிருந்து பாதுகாப்பு செய்யி அப்படின்னு சொல்லும்போது கபருடைய அசரீது வருதாமா. இந்த கபரு யாரையும் பார்க்காது. கபருடைய என்ன வேலை செய்யுமோ, என்ன அவங்க செஞ்சாங்களோ, என்ன அமலில் வந்திருக்கிறாங்களோ அந்த அமலை வச்சு தான் இது தண்டனை கொடுக்கும். அந்த அமலை வச்சு தான் நிர்ணயம் செய்யும். நல்ல அமலை செஞ்சால் சொர்க்கமாயிரும், கெட்ட அமலை செஞ்சால் அது நரகமாயிரும். என்னுடைய அந்த தண்டனை ஆளை பார்த்து இல்லை, முகத்தை பார்த்து இல்லை, எல்லோருக்கும் நீதி சமந்தான், எல்லாருடைய நீதி தான் என்று இந்த கபரு அசையில் சத்தம் சொல்லுதாமா. நம்ம எல்லாம் சிந்தி கடைப்பட்டிருக்கணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய இபாதத்து, அவங்களுடைய அந்த தக்குவா, நபி அவங்களுடைய மகள், அத்தனைக்கும் சொர்க்க தலைவி என்று அன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த ஒரு மனைவிக்கு, அந்த ஃபாத்திமா அவங்களுக்கே கபருடைய அந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொன்னால், உங்களுடைய எங்களுடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய்மாருடைய கபருடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் சகோதர, சற்று சிந்திக்கித்து பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த கபருடைய வாழ்க்கை தண்டனை வேதனை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க போவார்னு சொன்னால் அப்படி தாடி நடைகளை அழுவாங்களாம். ஏன்னா அந்த மறுமையுடைய முதலாவது வீடு யாருக்கு வெற்றி அடைஞ்சதோ அவங்க தான் சொர்க்கவாதி.
அந்த வாழ்க்கை மறுமை கபர் வாழ்க்கை தான் மறுமையுடைய முதல் வாழ்க்கை. அது யாருக்கு கெடுதி ஆயிடுச்சோ அவங்க வாழ்க்கை பூராவுமே நரகம்தான். அந்த வாழ்க்கை எனக்கு எப்படி ஆயிருக்குமோ, என்ன வாழ்க்கை எப்படி நீதம் ஆயிருக்குமோ, கபரு என்ன எப்படி என்னுடைய வாழ்க்கையில் கணக்கிட்டு சொல்லுமோ என்று நான் அச்சப்பட்டு அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணீர் குளமாக்கக்கூடிய வரலாறு நம்மளால் அறியும். நம்ம அந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அருமைக்குரிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் செய்த அனைவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோன்பு நாளில் அழகான நோன்பு, நல்ல சீதோசன நோன்பு, ஒருபோதும் நோன்பை விடாத அனைத்து நோன்பு வைப்பதற்கும் தராவிகளுக்கும் குர்ஆன் ஓதி எவ்வளவுக்கு அதை நற்கான செய்ய முடியுமோ இந்த மாதத்தில் நீங்கள் நன்மைகளை கொள்ளை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு சீசன் வருது, அந்த சீசனில் நம்ம பயிரிட்டால் தான் நம்ம பயிர் அதிகமாக வெள்ளாமல் எடுக்க முடியும். சீசன் வியாபாரம், அந்த சீசன் வியாபாரம் தீபாவளி சீசன் நமக்கு வருது, அந்த வியாபாரத்தில் நம்ம அதிகமான விளையாட்டு வியாபாரத்தில் போய் நம்ம வியாபாரம் செஞ்சால் லாபம் கிடைக்கும் சொன்னால் அந்த நேரத்துக்கு போய் மழையோ வெயிலோ என்னதான் இருந்தாலும் சீதோஷம் எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு இரவு பகலை பார்க்காம, வீடு மனைவி மக்கள் சாப்பாடு பார்க்காம அப்படியே துடியாய் துடுத்து வியாபாரம் செய்து நம்ம அந்த லாபத்தை நம்ம வென்றெடுக்கிறோம். அதே மாதிரி தான் உலகத்தையெல்லாம் விட்டுட்டு இது நம்முடைய நன்மை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் ரமதான் மாதம். அல்லாஹ்வே மிகப்பெரிய நமக்கு அவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய எந்த காலத்திலையும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மாதம் ரமதான் மாதம். அதை நம்ம ஒருபோது ஒரு நொடி கூட வீணாக்காமல் அனைத்து நேர நொடிகளையும் சும்மா இருக்கும்போது ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி ஏராளமான நன்மை அடையக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழில் சொன்ன பரந்துடைய கூலி. ஒரு ஆயத்து ஓதுனா லட்சக்கணக்கான நன்மை. ஒரு தீனா தர்மம் செஞ்சால், ஒரு ரூபா தர்மம் செஞ்சால் ஏராளமான நன்மை. அதில் இருந்தெல்லாம் நம்ம நோன்பை வீணாக்காம கண்கள் நோன்பு வைக்கக்கூடிய, காதுகள் நோன்பு வைக்கக்கூடிய, குறிப்பாக வாய் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாக, வெறும் வயிறு மட்டும் நோன்பு புண்ணியம் இல்லை. அது வாய் நோன்பு இருக்கிறோம், கண்ணு நோன்பு இருக்கிறோம், காது நோன்பு நம்மெல்லாம் வீடியோ பார்க்குறோம் சொல்கிறோம், இதெல்லாம் மிகப்பெரிய நன்மை. நோன்பை வச்சுட்டு 4 பேருக்கு ரசீது செய்வது, இது கேட்டு நீங்கள் நல்ல விதமான நோன்பு வச்சுட்டா அந்த நன்மை எனக்கும் கிடைக்கும். இதுதான் நோன்பாளி செய்யக்கூடிய நன்மை. நோன்பாளிகளுக்கு செய்யக்கூடிய உபதேசம் இதுதான். எல்லாவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய நம்ம தீனுடைய கல்வி, தீனுடைய மஜ்லிஸ், குர்ஆனை ஓதுவது, கற்றுக் கொடுப்பது. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, குர்ஆனை கற்று அது பிறகு கற்றுக் கொடுப்பதும் மிக மக்களே சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. அப்படிப்பட்ட இந்த வீடியோகளை பார்த்து படிப்பது, நம்ம பிறருக்கு ஷேர் பண்ணுவது, நோன்புல அவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய எல்லா நன்மையும் தரக்கூடிய எழுத்துக்கிறது ராவ அடையக்கூடிய ரஹமத்தான் இந்த 10. ரஹமத் இல்லாமல் நம்ம ஒரு விரல் அசைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் ஒருபோதும் யாரும் சுவனம் செல்ல முடியாது. அவன் ரஹமத் இல்லாமல் பரிபூர்ணமான ஈமான் நமக்கு கிடைக்காது. ஹிதாயத் நமக்கு இல்லை. ஒரு நோன்பு வைக்க முடியாது, ஒரு தர்மம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவ்வளோ மிக அராதியான. எனவே முதலாவது 10 அது அதிகமாக துவா செய்வோம். அல்லாஹும்ம ரஹம்னா ரஹ்மத்திக் யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா ரஹ்மத்திக் யா அல்லாஹ், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே, ரஹமத்துடைய ரப்பே, எங்களை எல்லாம் நீ ரஹமத் அருள்புரிவாய். அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை தந்து அருள்புரிவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.